பார்த்துருங்க. ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் இது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட் பார்ட் 2லையும் நம்ம நடத்திருக்கோம். சேர சோழ பாண்டியாஸ் பார்ட் 2ல பார்ட் 1லையும் நடத்திருக்கோம். ஸோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் எக்கோசோன்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்க்க போகிறோம். என்ன என்ன இதை பற்றி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் எப்படிலாம் சோஷியல் கல்ச்சர் படி இருந்திருக்காங்க, அப்போ என்னென்ன டிவிஷன்ஸ் இருந்திருக்கு, அதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். திணைன்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நம்மளுக்கு தெரியும், ஐந்திணைகள் தமிழில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது திணைன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுபடி தமிழகத்தை வந்து 5 லேண்ட்ஸ்கேப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்திணைன்னு அதை சொல்லுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த குறிஞ்சின்னா என்ன, மலை சார்ந்த பகுதி, முல்லைனா காடு